மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணாதான் பாவம். எது அந்த குறி? நம்ம கண்ணை வந்து எது மேல வச்சிருக்கிறோம், அந்த அதுல இருந்து திருப்பவே கூடாதான். அதை பார்த்து தான் பறக்கணுமா? எபிரேயர்ல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். யாரை எது மேல கண்களை பதிய வைக்குவோம்? விசுவாசம். அதுதான் நம்பிக்கையை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தாவா? அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய கண்களை அவர் மேல பதிய வைங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா, கீப்பிங் our eyes on Jesus the champion என்றார். அவர்தான் சாம்பியனா. the champion who initiates and perfects our faith. அப்ப நம்ம கண் எது மேல இருக்கணும்? கிறிஸ்து மேலதான் இருக்கணும். அதை விட்டு விலகுனா என்ன ஆயிடும்? அது பேர் தான் பாவம், சின். அதுதான் சின். இந்த குறிய மிஸ் பண்ணிட்டோம்னா பாவம். பேதுரு கிட்ட எடுத்து பார்க்கலாம். பேதுரு தண்ணி மேல நடுன்னு சொன்னாரா? நடுந்தாரா? எது வரைக்கும் நடுந்தாரு? கிறிஸ்துவை பார்க்கிற வரைக்கும் நடுந்தாரு. கிறிஸ்து மேல இருக்கிற பார்வையை எடுத்து கண்ணு மேல, தண்ணி மேலையும் காத்து மேலையும் திருப்பின உடனே கீழே முழுங்கிட்டார். அப்ப நாம கூட இன்னைக்கு உலகத்தின் தண்ணி மேல நடந்து இருக்கிறோம். பார்வை யார் மேலதான் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து மேலதான் இருக்கணும். வேற யார் மேலயும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய பார்வை என் மேல இருந்துச்சுன்னு, உதாரணத்துக்கு நான் அவரை போல் ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா சில பேர் இப்படி பேசும்போது நம்மளுக்கு புரியுது தவறு. ஏன்னா நான் விழும்போது நீங்களும் விழுந்துருவீங்க. அப்ப நீங்க விழுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்ல. யாருமே சொல்ல முடியாது நான் நீதிமான்ட்டு. அப்போ நீங்க யாரை பார்த்து உங்களுடைய ஓட்டத்தை ஓடணும்னா, சொல்றவர்களை அல்ல, காற்றவரை கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். அப்போ உங்களுடைய கண் பார்வை யார் மேல மட்டும் தான் இருக்கணும்னா, கிறிஸ்து மேல மட்டும் தான் இருக்கணும்.